அதாவது சர்க்கார் படத்துல வர இந்த ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ராதாரவி கிட்ட விஜயாவுக்கு சவால் விடுற மாதிரியான ஒரு காட்சி வந்திருக்கும். இந்த காட்சிக்கு பின்னால இருக்க அந்த 2 கொடிகளை பாருங்களேன். ஒரு பக்கம் டிஎம்கேவோட கொடியும், இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் அங்க ஒரு பிளர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்லாப் மேல இருக்க மாதிரி. அதாவது சர்க்கார் படம் வெளியானது 2018 நவம்பர் 6ஆம் தேதி. டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை அறிமுகப்படுத்திய நாள் பாத்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 22ஆம் தேதி. அது எப்படி 2018 ரிலீஸ் ஆன சர்க்கார் படத்துல அதுக்கப்புறம் பிஃபோர் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 2024 வெளியாக போற தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்சி கொடிய அங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கட்சி கொடினா முழுசாலாம் பிளாக் அங்க இல்ல, அங்க ஒரு மாதிரி பரணில தூரமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட அந்த சீன்ல வர அந்த வசனம் கூட பாத்தீங்கன்னா உங்களோட கட்சியோட பிராண்டை நான் அழிக்கிறேன், நீங்க எந்த தொகுதியில தனிச்சு நிக்கிறீங்களோ அந்த தொகுதியில நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை தோக்கடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி காட்சி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இலுமினாட்டிங்கிறது உண்மையா இருக்குதா, ஃபியூச்சர் நடக்க போறத முன்கூட்டியே அவங்க தான் செயல்படுத்துறாங்களா அப்படிலாம் ஒரு கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.